எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உரித்தான ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். அனுதினமுமே வீடுகளில் செல்வ வளம் பெருகணும், நிம்மதி சந்தோஷம் பெருக்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிபாடுகளில் பெண்கள் ஈடுபடுவது அப்படிங்கிறத செய்கிறோம் இல்லைங்களா? அப்படி நமக்கு அந்த வழிபாடு அனைத்துமே கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட கிழமைகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் பரிகாரம் மேற்கொண்டு பாருங்கள். கண்டிப்பாக அதனால் கை மேலே பலனானது கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒவ்வொரு வீட்லேயுமே மகாலட்சுமி தாயாருடைய அம்சத்தோடு வலம் வரக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டினுடைய பெண் தான். அதனாலேயே அவங்க கைகளால் பரிகாரம் மேற்கொண்டாலும் சரி, விளக்கேற்றி வைத்தாலே போதும், கண்டிப்பாக அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும். பொதுவாக எல்லாருடைய வீடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே சரிவர செய்தாலுமே ஒரு சில நேரங்களில் மேற்கொண்ட வழிபாடு செய்த பரிகாரங்கள் எதுவுமே பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்மளில் நிறைய பேர் வருத்தப்பட தான் செய்கிறோம். அப்படி அந்த மாதிரியான கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க, நான் நிறைய வழிபாடு செய்து பார்த்துட்டேன், பரிகாரம் செய்து பார்த்துட்டேன், எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக கை மேலே பலனானது கிடைக்கும். நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செல்வ செழிப்பானது உயருமா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். சரி, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தா ஒரு வேர் வகை தான். அது என்ன வேர் அப்படின்னு பார்த்தா வெள்ளருக்கன் வேர். இந்த வெள்ளருக்கன் வேர் சாதாரணமாக எல்லா கடைகள்லையுமே கிடச்சிடாது. ஒரு சிலர் கிராமப்புறங்களில் வசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக உண்மையான வேரே உங்களால் கண்டெடுக்க முடியும். இப்போ கிராமப்புறங்கள் அல்லாத நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெள்ளருக்கன் வேர் கொஞ்சம் கிடைப்பது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பகமான பூஜை ஸ்டோர்களில் சொல்லி வைத்து உண்மையான வேர் வாங்கி வழிபாடு செய்யுங்க. நிறைய கடைகளில் விற்கிறாங்க வெள்ளருக்கன் வேர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது உண்மையானது கிடையாது, போலியான வேரை தான் வெள்ளருக்கன் வேர் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அதனால் நம்பகத்தன்மை வாய்ந்த கடைகள் சொல்லி வைத்து வாங்கலாம். இல்லை உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ கிராமப்புறங்களில் வசிக்கிறாங்க, வெள்ளருக்கன் செடி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள்கிட்ட சொல்லி நீங்கள் காசு கொடுத்து வாங்கி இந்த பரிகாரம் செய்யுங்க. வெள்ளருக்கன் வேரை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலந்த நீரில் சுத்தப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். சுத்தப்படுத்திட்டு வேர் பகுதியில் கொஞ்சத்தை நம்ம சின்னதாக ஒரு கிண்ணத்தில், பூஜைக்கு உண்டான கிண்ணம் இருக்கும் இல்லைங்களா, இல்லைனா கண்ணாடி கிண்ணம் இருக்குது அப்படின்னா கூட அந்த கண்ணாடி கிண்ணத்தில் மஞ்சள் கலந்த நீரோடு சேர்த்து நீங்கள் போட்டு பூஜை ஏரியில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். ஒவ்வொரு நாளுமே விளக்கேற்றும் பொழுது இந்த வேருக்கும் அந்த நீரில் இருக்கக்கூடிய வேருக்கும் நீங்கள் ஊதுபத்தி தீபாராதனை அனைத்தையுமே காட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது பண கஷ்டம் தீரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த தீபதூப ஆராதனை அனைத்துமே காட்டுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்வைக்கக்கூடிய இந்த ஒரு பிரார்த்தனை, அதுவும் நம்ம வீட்டு பூஜை அறையில் வெள்ளருக்கன் வேர் இருக்குது அப்படிங்கிற காரணத்தாலேயே நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான நல்ல ஒரு பணவரமானது கூடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த வேரை நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் வைத்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரில் இருக்கக்கூடிய நீரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதும் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அந்த வேரில் மறுபடியும் மஞ்சள் கலந்த நீரை நீங்கள் ஊற்றி வச்சிடலாம். அந்த எடுத்த பழைய நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வீட்டினுடைய வாசற்படி தொடங்கி வீட்டில் அனைத்து இடங்களிலுமே தெளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வேரினுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கலாம். இப்போ ஒரு சில நேரங்களில் வேர் நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் குறைந்தது 1 வருஷம் வரைக்குமே மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு சிலர் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு ஏற்றாற் போல் வேரினுடைய தன்மையும் மாறுபடலாம். அதனால் தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செயல்படுங்க. சரி, இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை முதல் முறை செய்யும் பொழுது எந்த நாள் அன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை நாட்களில் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த வேரை நீரில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்யலாங்கிறத முடிவு செஞ்சு இந்த வேர் உங்கள் கைகளில் கிடைச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த பரிகாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த நாளின் பொழுது பெண்கள் தங்களை மங்களகரமாக தயார்படுத்தி கொண்டு வீட்டு பூஜை அறை வீட்டை முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு, எப்படி நம்ம வீட்டில் ஒரு பண்டிகை திருவிழா அப்படின்னாக்க நம்ம எப்படி சுத்தபத்தமாக வைத்திருப்போமோ அதே மாதிரி இந்த வேரை வைக்கக்கூடிய முதல் நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளுமே வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யணும். பெண்கள் தங்களை மங்களகரமாக தயார்படுத்தி கொண்டு முதல் முறை வேர் வைக்கும் பொழுது தண்ணீரில் போட்டு வைத்து பூஜை அறையில் வைக்கும் பொழுது முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மங்களகரமாக தங்களை தயார்படுத்தி கொண்டு தான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும். கூடுமான வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே விளக்கேற்றும் பொழுது மங்களகரமாக உங்களை தயார்படுத்திக்கிட்டு விளக்கேற்றி வழிபட்டு பாருங்கள். கட்டாயமாக குபேரருடைய பரிபூர்ண அருளாசியானது கிடைக்கப்பெறும். அதே சமயத்தில் நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள்
அருட்கடாட்சமும் கிடைக்கப்பெறும். வெள்ளெருக்கனுடைய மகிமைகளை சொல்லி தீராது, அந்த அளவுக்கு நிறைய நல்ல சக்திகளை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செடி வகை அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவானுடைய ஆற்றலை முழுவதுமாக தன்னுள் இருக்கக்கூடிய சக்தி படைத்த செடி அப்படின்னு பார்த்தா அது எருக்கன் செடி தான். எருக்கம் பூ பொதுவாக பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்வதற்காக பயன்படுத்துவாங்க, இல்லை ஒரு சிலர் மாலை கட்டி அணிவிப்பாங்க. அதே மாதிரி சிவபெருமானுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எருக்கம் பூ வந்து அர்ச்சனைகளுக்காக பயன்படுத்துவாங்க. அதுலேயும் வெள்ளெருக்கம் பூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த வெள்ளெருக்கம் பூவினுடைய சங்கை பஸ்பமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்வாங்க. வெள்ளெருக்கம் பட்டையை பொறுத்த வரைக்கும் நூலுக்கு பதிலாக விளக்கு திரியா போட்டு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே சகல பூதங்களும் விலகியோடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த வெள்ளெருக்கன் கட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம வீட்டு வாசலில் கட்டி வைக்கும் பொழுது எல்லா கெட்ட சக்திகளும் விட்டு விலகும், நல்ல சக்திகள் வீட்டுக்குள்ளே வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான நாட்களில் இந்த வெள்ளெருக்கன் பூ கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீரில் நம்ம போட்டு வைத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீடுகளில் செல்வமழை பொழிவதற்குண்டான அருள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இத்தனை சிறப்பம்சங்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு பார்த்தா இது எருக்கன் செடி தான். இப்படி இந்த எருக்கன் செடியினுடைய வேர் பகுதி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பேரதிர்ஷ்டம். அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக அளவில்லா செல்வம் அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும். எருக்கன் செடியினுடைய வேர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போலியாக விற்பாங்க. அதை வாங்கி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. நம்பகமான இடங்களில் இருந்து வாங்கி இந்த எருக்கன் செடியினுடைய வேர் பகுதியை வைத்து வழிபட்டு பாருங்க, கண்டிப்பாக நம்ம கேட்டதுக்கும் மேலான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை. வாரம் அந்த நீரை மாற்றும் பொழுது கூட அந்த நீரை வந்து நீங்கள் எப்பயுமே வீணடிக்காமல் வீட்டில் எல்லா இடங்கள்லையும் தெளிங்க. குறிப்பிட்டு பணம் சார்ந்து வைக்கக்கூடிய இடங்கள், பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியாக இருக்கலாம், பர்ஸாக இருக்கலாம், அதுலேயும் நம்ம தெளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானது. இப்படி இந்த வேர் இருக்கப்பட்ட நீரை வந்து நம்ம அனைத்து இடங்களையும் தெளிக்கும் பொழுது கண்டிப்பாக துஷ்ட சக்தியினுடைய ஆட்டமும் கைக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தனவரவானது கூடிக்கொண்டே இருக்கும். இதை மாற்றும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது ஒவ்வொரு வாரமுமே வெள்ளிக்கிழமையின் பொழுது மாற்றும் பொழுது அந்த வேரை நீங்கள் எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் தரையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. புது நீரை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. 2 கிண்ணங்கள் வைத்துக்கொள்ளுங்க. இல்லை ஒரே கிண்ணம்னா கூட நீங்கள் தரையில் வைக்காமல் ஒன்று வெற்றிலைக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை 2 கிண்ணங்கள் வைத்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது புது மஞ்சள் கலந்த நீரில் நீங்கள் எடுத்து அப்படியே போடுவது அப்படிங்கிறத செய்யணும். எக்காரணம் கொண்டும் தரை மீது இல்லைனா ஷெல்ஃப் மாதிரி இருக்குனாக்கா ஷெல்ஃப் மீது வைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. வைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னாக்கா வெற்றிலைக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. எக்காரணம் கொண்டும் புனிதத்தன்மை வாய்ந்த இந்த வேரை வந்து நம்ம தரையில் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கு நற்பலன்களை பெற்றுத்தராது. இதை நல்ல ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வீடுகளில் செல்வ வளமானது பெருகணும், எத்தனையோ வழிபாடு பரிகாரம் செய்துமே பலன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த எருக்கன் செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய வேர் பகுதியிலேருந்து ஒரு துண்டு வேர் வைத்து எந்த மாதிரியான ஒரு எளிமையான பரிகாரத்தை வீடுகளில் மேற்கொள்ளணும், இதனால் எப்படி நம்ம வீடுகளில் செல்வமழையானது பொழியும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.